ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சரவண பவ. வேலுண்டு வினையில்லை முருகா. நமது வேளவா ஜோதிட வித்யாலயமானது தற்பொழுது நவீன கால ஜோதிடத்தை மிக எளிய வடிவில் எடுத்துக்கொண்டு வந்து உலக மக்கள் அனைவருக்கும் எளிய வடிவில் மிக குறைந்த கட்டணத்தில் ஜோதிட பயிற்சிகள் வழங்க பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நமது வேளவா ஜோதிட வித்யாலயமானது தமிழகம் முழுவதும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலமான பயிற்சி வகுப்புகளையும் மிக எளிய கட்டணத்திலே மக்களுக்கு ஏதுவான கால சூழல்ல பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கோம். இதன் அடிப்படையில நமது வேளவா ஜோதிட வித்யாலயத்துடைய பயிற்சி வகுப்புகள் எதிர்வரும் காலங்களில் துவங்க இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நமது வேளவா ஜோதிட வித்யாலயத்துடைய பாடங்கள் யாது, என்னென்ன பயிற்சிகள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ஜோதிடம்னா என்னங்கிற நிலையில ஆரம்பிச்சு ஜோதிடத்தினுடைய A to Z விவரங்களை கொடுத்துட்டு ஜோதிடத்தினுடைய விளக்கத்தை தொடர்ந்து அப்படியே ராசி மண்டலம்னா என்ன, ராசி மண்டலத்தை எப்படி பயன்படுத்தணும், ராசி மண்டலத்தில் உள்ள விவரங்கள் யாது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே அதனை தொடர்ந்து கிரகங்கள் பற்றிய விளக்கங்கள், கிரகங்கள்னா என்ன, கிரகங்கள் எப்படி தோன்றியது, கிரகங்கள் தரும் பலன்கள் யாது, இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே நட்சத்திர மண்டலங்களுக்குள்ள உங்களை அழைச்சிட்டு போயிட்டு நட்சத்திரங்கள்னா யாது, நட்சத்திரங்கள் எப்படி செயல்படுது, நட்சத்திரங்கள் எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்கள் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அதனை தொடர்ந்து திதிகள் அப்படிங்கிற ஒரு நிலையில போயிட்டு திதிகள் யாது, திதிகள் எப்படி செயல்படுது, இந்த திதிகள்ல திதி சூன்ய ராசிகள் யாது, இதனுடைய விவரங்கள் யாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதனை தொடர்ந்து அப்படியே யோகங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டு யோகங்கள் நிலையை பற்றிய விளக்கங்கள், யோகி, அவயோகி, யோகாதிபதி, அவயோகி அதிபதிகள், இவங்களை பற்றிய விளக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே கரணங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டு கரணம்னா என்ன, கரணத்தை எப்படி பயன்படுத்தணும், கரணத்தை எப்படி பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் வளம் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி கரணத்தை பற்றிய விளக்கங்களை சொல்லிட்டு அதனை தொடர்ந்து அப்படியே பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிட்டு பஞ்சாங்கத்துல என்னென்ன விவரங்கள் இருக்கு, பஞ்சாங்கத்துல உள்ள உப பிரிவுகள் யாது, பஞ்சாங்கத்துடைய பிரிவுகள் யாது, பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்களை கொடுத்துட்டு அப்படியே அதனை தொடர்ந்து பஞ்சாங்கம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பயிற்சியும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நிலையில இந்த ஜாதக கணிதம் என்பது இந்த உலகில பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் போடுவதற்கான நிறைய வழிகள் வந்துருச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 தட்டு தட்டம்னாவே கணினியில எல்லாம் கைகள் கிடைச்சிருதுங்கிறதுனால ஜாதக கணிதத்துடைய அறிமுகம் அப்படிங்கிற ஒரு நிலையை மட்டும் கொடுத்துட்டு பொதுவா மாணவர்களை கணித நிலையில ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம கணித நிலையினுடைய பூர்வாங்க அறிமுகம் அப்படிங்கிற ஒரு நிலையை மட்டும் கொடுத்துட்டு ராசி சக்கரம், அம்ச சக்கரம், திசா புத்திகள், இந்த கணிதங்கள் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி விவரங்களை கொடுத்துட்டு அப்படியே அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதக பலன் கூறும் காரணிகள் யாது அப்படிங்கறத பற்றி விளக்கங்களை கொடுப்போம். இந்த ஜாதக பலன் கூறும் காரணிகள் என்னென்னலாம் இருக்கு, அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும், அதாவது ஒரு சிலருக்கு புரியும் அப்படின்னு சொல்ற வார்த்தை இந்த வக்ரம், அஸ்தமனம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், அஸ்தங்கம், கிரக யுத்தங்கள், இது மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் யாது, சட்பல நிர்ணயங்கள் யாது, லக்ன சுபர் பாவர் யாது, இது மாதிரியான ஜோதிட பலன் கூறும் காரணிகளை பற்றி சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அதனை தொடர்ந்து அடுத்த நிலையில போயிட்டு பாவகங்கள்னா என்ன, பாவகங்கள் எப்படி செயல்படுத்தணும், பாவகங்களுடைய விளக்கங்கள் யாது, பாவகங்களுடைய காரகத்துவங்கள் யாது, இதை பற்றிய விளக்கங்கள் அப்படிங்கறத கொடுத்துட்டு அப்படியே அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கிரகங்கள்னா என்ன, கிரகங்களுடைய காரகத்துவங்கள் என்ன, கிரகங்களை வச்சு எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் அப்படியே பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிகளுக்குள்ள போவோம். ராசிகள்னா என்ன, ராசியுடைய காரகத்துவங்கள் யாது, ராசிகளை கொண்டு எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே அதனை தொடர்ந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள போயிட்டு கிரக சேர்க்கைனா என்ன, கிரக சேர்க்கையுடைய முக்கியத்துவங்கள் யாது, கிரக சேர்க்கைக்கு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிற விவரங்களை சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாவகத்துல கிரகங்கள் நின்றால் எப்படி பலன் கூறுவது, ஒரு பாவக அதிபதி ஒரு பாவகத்துல இருந்தா எப்படி பலன் கூறுவது, இதற்கான விளக்கங்கள் 108, அதாவது ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குது அப்படின்னா 108 நிலைகள் அது பலன் வரும். ஒரு பாவக அதிபதி ஒரு பாவத்தில் நின்ற பலன் பாத்தீங்கன்னா 144 நிலைகள்ல பலன் வரும். இந்த பலன்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற விவரத்தையும் அதோடு தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்திற்கு பொது பலன் காண்பதற்கான விதிகள் யாது, எப்படி ஒரு ஜாதகம் கொடுத்தோன்னா பலன் எடுக்கிறது அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு பொதுவான லக்ன பலன்கள் யாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். இதற்கு மேல மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய
பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட இணைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதங்கள்ல ஒரு 6 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல உங்களுக்கு பாடங்களை கொடுக்க நமது வேலவா ஜோதிட வித்யாலயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லணும். நமது வேலவா ஜோதிட வித்யாலயத்துடைய பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடியன் சொல்லியிருக்கூடிய இத்தனை வகையான பாடங்களானது கொடுக்க இருக்கிறோம். இத்தனை வகை பாடங்களையும் வெறும் வாய் வழியாக சொல்லி நடத்தும் பொழுது அதுக்கான கால சூழல் 6 மாசம் நடத்த முடியாதுங்கிறதுனால அதுக்காக நமது நிறுவனமானது 3 வகையான புத்தகங்களை கொடுத்து நடத்துறோம். இந்த 3 வகையான புத்தகங்கள்ல முதல் நிலை புத்தகம் அப்படிங்கிறது 1ஆம் பாவக புத்தகம் அப்படிங்கிற இந்த புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 254 பக்கங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு பார்த்துக்கோங்க. இந்த 254 பக்கங்கள் அடங்கிய புத்தகங்களை கொடுத்து இதன் மூலமாக பயிற்சி பெற வைக்கிறோம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை நீங்க பயன்படுத்துவதற்காக உங்களுக்கு பயிற்சி கையேடுகள் அப்படிங்கிறது 2 கொடுக்கப்படுது. இந்த 2 பயிற்சி கையேடுகள்ல ஒண்ணு பலன் கூறுவதற்கான பயிற்சி கையேடு, மற்றொன்று பலன் கூறுவதற்கான காரணிகளை பயிற்சி பெறுவதற்கான பயிற்சி கையேடு. இப்படி 2 பயிற்சி கையேடுகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி கையேடு இதுதான், இது பலன் கூறும் பயிற்சி கையேடு. இதுல பாத்தீங்க அப்படின்னா கிரக சேர்க்கைக்கு எப்படி பலன் சொல்றது, ஒரு பாவம் நின்னா எப்படி பலன் எடுக்கிறது, ஒரு பாவகத்துல கிரகங்கள் நின்றால் எப்படி பலன் எடுக்கிறது, இந்த மாதிரியான விவரங்களானது இந்த பயிற்சி கையேட்டுல இருக்கு. இந்த பயிற்சி கையேடோட பக்கம் பாத்தீங்கன்னா 150 பக்கங்கள் உள்ளது அப்படிங்கறது சொல்லணும். இது மட்டும் அல்லாது ஜோதிட காரணிகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை நீங்க பயிற்சி பெற வைப்பதற்காக அடிப்படை ஜோதிட பயிற்சி கையேடுன்னு ஒண்ணு கொடுக்கிறோம். இந்த பயிற்சி கையேடுங்கிறது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு 150 பக்கங்கள் அடங்கிய கையேடா இருக்கு அப்படிங்கறது சொல்லணும். இந்த 150 பக்கம் அடங்கிய இந்த பயிற்சி கையேட்டுல ஜோதிட காரணிகளை எப்படியெல்லாம் நாம வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்ப நிலைகளை இருந்து ஒவ்வொரு பயிற்சியிலையும் நீங்க பயிற்சி பெறுவதற்கான நிலைகளை இதுல தொகுத்து கொடுத்திருக்கோம். இது மட்டும் அல்லாது அடிப்படை நிலை மாணவர்களுக்கு 4 ஜாதகத்தை அவங்களே ஆய்வு செய்வதற்காக இதுல ஜாதகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்க குடும்ப ஜாதகத்தை, உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை இதுல இடம்பெற செய்து அதை முறைப்படுத்தி தொகுத்து எழுதி அதற்கு நீங்க பலன் காணும் விதமாக பயிற்சிகள் கொடுக்க போறோம். அதாவது அடிப்படை நிலை பயிற்சியில பலன் காணும் பயிற்சி என்பது இருக்காது. நமது நிறுவனத்திலே அடிப்படை நிலை பயிற்சி என்ற அடிப்படையில உயர்நிலை பயிற்சியை அடிப்படை நிலை பயிற்சியில கொடுக்கறோங்கிறது எங்களுடைய தனித்துவம்னு சொல்லணும். கிட்டத்தட்ட இதுல ஒரு 4 ஜாதகத்துக்கு நீங்க பலன் சொல்லும் அளவுக்கு ஒரு பயிற்சி கையேடு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறோம். இதனுடைய பக்கங்களும் கிட்டத்தட்ட 150 அப்படிங்கறது சொல்லணும். கிட்டத்தட்ட இது ஒரு 150 பக்கங்கள், இது ஒரு 150 பக்கங்கள், கிட்டத்தட்ட 300 பக்கம். இது ஒரு 255ங்கிறது 250 கூட போடலாம். இது ஒரு 250 பக்கம். அப்போ 300 ஒரு 250 ஒரு 550 பக்கங்கள் அடங்கிய தொகுப்பை 6 மாதங்கள்ல ஒரு 25க்கும் மேற்பட்ட தலைப்புகள் அடங்கிய பாடங்கள்ல உங்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கின்றோம் அப்படிங்கறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். அதனால விருப்பமும் ஆர்வமும் மிகுந்த ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணில் வாட்ஸ்அப் செய்யலாம். ஒரு வாய்ப்பு சொல்லுங்க, நீங்க கால் பண்ணி கூட பேசலாம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். எங்களது இணையதள முகவரி மற்றும் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, எங்களுடைய மொபைல் எண் எல்லாமே கீழே கொடுத்திருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.